சுவையான பன்னீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மேரினேட் பண்ண மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நல்லா பன்னீரை கிறிஸ்பியாக கொடுக்கும். காரத்துக்காக ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். உங்களுக்கு நிறையா தேவைப்பட்டால் நிறையா போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் 65 மசாலா ஆட் பண்ணுறேன். இது இன்னும் நல்லா ஸ்பைசினஸை ஏற்றி கொடுக்கும். புதுசாக கட் பண்ணி கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் வாசனையை ஏற்றி கொடுக்கும். இந்த மசாலாலாம் நல்லா பன்னீரில் ஊறும் போது பன்னீர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். மேரினேட் பண்ணும்போது நிறைய மசாலாவோட மேரினேட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக வரும். கொஞ்சம் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. உப்பு ஸ்டார்டிங்கில் கம்மியாக போடுங்க, தேவைப்பட்டால் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு. சீசனிங்க்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவையான அளவு Oregano powder 1 ஸ்பூன். மிளகு இன்னும் ஸ்பைஸை ஏற்றி கொடுக்கும், அதனால மிளகுத்தூள் கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு. ஆப்பிள் சிடர் வினிகர் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் டெய்லி உங்களோட ஃபுட் ரொட்டீனில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வேணும், நல்லா திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில். அதனால் இது இந்த மாதிரி கலக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணுறதுனால இது பன்னீரோட டேஸ்ட்டையும் பன்னீரோட ஸ்மெல்லையும் என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த டிஷ் சாப்பிடும்போது. இதுதான் இதோட கரெக்டான பதம். இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு இதை கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போது பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இது மில்கி மிஸ்ட் ப்ரீமியம் பன்னீர் 200 கிராம். இதை இந்த மாதிரி மீடியம் பீசஸாக கட் பண்ணி அந்த மசாலா கூட ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிவிடுங்க. எல்லா பன்னீரும் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் இது ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது கரெக்டான அளவில் ஊறி நம்மளுக்கு கரெக்டான டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி பன்னீரை மசாலாவில் செட்டில் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போது ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் நெய், 7லேருந்து 8 ஸ்பூன் ஜிஞ்சலி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்மெல் நல்லா வரணுன்னா நெய் நிறையா ஆட் பண்ணிவிட்டு ஆயிலை கம்மி பண்ணி இப்போ ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எடுத்து இந்த மாதிரி மீடியம் செட்டிங்கில் எண்ணெயை சூடு பண்ணி அதில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. மசாலாலாம் வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். பன்னீர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை ஃப்ரைட் ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்ற டிஷ் இது. பன்னீரோட எல்லா சைடில் இருக்க மசாலாவும் குக் ஆகணும் நல்லா. அதனால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பி விட்டுட்டே இருங்க பன்னீரை. அப்போ தான் எல்லா சைடில் இருக்க மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம் வெளியில் எடுக்கிறதுக்கு. இப்போ பன்னீரை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் அதில் போயிடும். இதில் குக்கிங் டைம் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை, மேரினேஷன் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். குக்கிங் டைம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். அதனால் அதுக்குள்ளே ரொம்ப சுவையாக அருமையான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Like and subscribe my channel for more videos. நன்றி.